ஆமா ஆமா குடி குடினா ஆமா ஆமா குடி குடினா சென்னை கிண்டி மருத்துவமனையில் மருத்துவரை இளைஞர் கத்தியால் குத்திய சம்பவத்தின் பரபரப்பு காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில இன்று அந்த மருத்துவமனைக்கு நோயாளி போல உள்நுழைந்த ஒரு நபர் ஒருவர் திடீரென அங்கு மருத்துவத்தில் வேலை பார்த்து வந்த மருத்துவரான ஜெகநாதனை திடீரென அவர் குத்திவிட்டு தப்பி ஓடியக்கூடிய காட்சிகள் தான் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக அந்த காட்சியில நம்ம பார்த்தோம் என்றால் அவர் அந்த அறைக்குள்ள நுழைந்து விட்டு நோயாளி போல மருத்துவரிடம் நடந்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து குத்திவிட்டு அதன் பின்பாக சர்வசாதாரணமாக நடந்து வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த விக்னேஷ் என்ற நபர் தான் குத்திவிட்டு அந்த கத்தியை பாக்கெட்டில் வைத்துவிட்டு அதன் பின்பாக சர்வசாதாரணமாக வெளியில் நடந்து வருவதும் பின்னால் நின்ற அந்த மருத்துவமனை காவலாளிகள் அவரை வீடியோ எடுத்துக்கொண்டும் அவரை கையில் கத்தி வைத்திருந்ததால அவர்கிட்ட நெருங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதால பின்னாடியே அவரை துரத்துவதையே நடந்து வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்ததும் பின்னர் பாதி தூரம் வந்தவுடன் ரத்த கரையுடன் இருந்த அந்த கத்தியை எடுத்து அவர் அந்த ஜன்னல் வழியாக தூக்கி வெளியே வீசக்கூடிய காட்சிகளை முழுவதுமாக பதிவு செய்துள்ளார். பின்னர் அவர் வெளியில் தப்பித்து ஓடுவதற்காக சென்ற போது உடனடியாக அங்கு சுற்றி இருந்த பொதுமக்கள் மற்றும் அந்த காவலாளிகள் அனைவரும் அவரை பிடியுங்கள் என்று கூறி அவரை துரத்தி பிடித்து தாக்கக்கூடிய காட்சிகள் தான் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்கள் வைரலாகி பெரும் பரபரப்பு ஏற்படுது. இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் பிடித்து கிண்டி காவல்துறையிடம் ஒப்படைத்ததால அந்த நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இவரது அம்மாவான காஞ்சனா என்பவர் கடந்த மே மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை புற்றுநோய் சிகிச்சைக்காக இவர் இந்த மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருப்பதும் எந்த விதமான முன்னேற்றமும் அதுல ஏற்படாததாலதான் இந்த இதற்கு காரணம் அலட்சியமாக செயல்பட்ட அந்த மருத்துவர் தான் என கூறி தற்போது அவரது நண்பர்கள் 3 பேருடன் இந்த கொலை முயற்சியில் ஈடுபடக்கூடிய சம்பவம் நடந்திருப்பதாக போலீசார் தரப்புல முதற்கட்ட தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இதற்கு காரணம் இதுதானா அல்லது வேறு ஏதேனும் மோட்டிவ் இவர்களுக்குள்ள இருக்குதா என்ற கோணங்கள்ல
தற்போது போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இதுல வேற ஏதேனும் ஸ்கெட்ச் போட்ட நபர்கள் யாரானும் இருப்பதா அவர்களை பிடிக்கக்கூடிய முடிவிலும் தற்போது போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக அங்கு பரபரப்பு நிலவி வந்த சூழலால அங்கு போலீசும் அதிகரிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து இவர் எப்படி உள்ளே நுழைந்தார், கத்தியை எங்கிருந்து மறைத்து வைத்திருந்தார், எங்கிருந்து எடுத்து வந்தார் என்ற பல கோணங்கள்ல தற்போது கிண்டி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சோலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.